ஒருத்தன் பைக்கை திருடிட்டான். அதுக்கு சாட்சியா அந்த ஊர்ல ஒரு வயசான அம்மாவை எடுத்துட்டு வந்து சாட்சி கூண்டுல நிக்க வச்சாங்க. அவங்கள பார்த்து குற்றஞ்சாட்டப்பட்டவரோட வக்கீல், ஏமா இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அம்மா உடனே, இவன் பரம்பரை திருடனாச்சே, இவங்க அப்பா சைக்கிள் திருடிட்டு இருந்தான், இவன் இப்ப பைக்கை திருடுறான், நல்ல முன்னேற்றம் தான்னு சத்தமா சொன்னாங்க. இத கேட்ட வக்கீல் ஆடி போயிட்டாரு. உடனே அவரு, ஏமா உங்களுக்கு இந்த வக்கீலை பத்தி தெரியுமான்னு எதிர்த்தரப்பு வக்கீலை பார்த்து சொன்னாரு. உடனே அந்த அம்மா, இவனும் பெரிய களவாணி பையன்தான், ஊர்ல எல்லா திருட்டம் பண்ணுவான், கோழி திருடுவான், ஆடு திருடுவான், இவங்க அப்பாவும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தான், எப்படியோ வெளியூருக்கு போயிட்டு படிச்சு வக்கீலாகி இங்க வக்கீல்ன்ற பேர்ல வந்து நின்றுட்டு இருக்கான், எல்லாம் காலத்தோட கொடுமைன்னாங்க. இத கேட்ட வக்கீலுக்கு ஒரே சிரிப்பு. உடனே எதிர்த்தரப்பு வக்கீல், ஏமா இந்த வக்கீலை பத்தி உனக்கு தெரியுமான்னு குற்றஞ்சாட்டப்பட்ட வக்கீலை பத்தி கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா, ஏன் தெரியாது, இவனோட பரம்பரையே எனக்கு தெரியும், இவன் அப்பா எல்லாரும் சரியான பொம்பளை பொறுக்கீங்க, பஞ்சாயத்து இவங்களை ஒதுக்கி வச்சிருந்தது, ஊரை விட்டு இவங்க வெளியே போயிட்டு என்னத்தை படிச்சானோ படிச்சுட்டு இங்க வந்து என்னையே கேள்வி கேட்கறான், இதெல்லாம் பார்க்க வேண்டியது என் தலையெழுத்தா இருக்குது. சரி, வேற யார பத்தியாவது கேட்கணுமா, இப்பயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னாங்க. அப்ப கோர்ட்ல சுத்தியில யாரோ அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ரெண்டு வக்கீலும் ஜட்ஜி பக்கம் திரும்பி பார்த்தாங்க. ஜட்ஜி, இந்த கேஸை நான் கொஞ்ச நேரம் ஒத்தி வைக்கிறேன், சாப்பாட்டு இடைவேளைக்கு அப்புறமா மறுபடியும் விசாரிக்கலான்ட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரெண்டு வக்கீலையும் ஜட்ஜி அவரோட ரூமுக்கு கூப்பிட்டாரு. ரெண்டு பேரும் என்னவோ ஏதோன்னு வேகமா உள்ள போனாங்க. ஜட்ஜி அவங்க ரெண்டு பேரையும் கோபமா பார்த்து, அந்த பாட்டி யார பத்தி கேட்டாலும் கிழிக்கின்னு கிழிக்குது, உங்கள யாராவது ஒருத்தர் இந்த ஜட்ஜை பத்தி தெரியுமான்னு அந்த பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், தொலைச்சு விடுவோம், கேஸுக்கு தேவையான கேள்வியை மட்டும் கேளுங்க, என்னை பத்தி அந்த பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை தொலைச்சிருவான்ட்டு ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ரெண்டு வக்கீலும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. நாம தான் சின்ன வயசுல அப்படின்னு பார்த்துதான் நம்ம ஜட்ஜும் இப்படிதான் போல இருக்கன்ட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.